ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது நம்ம டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. இந்த சேனலில் நாம கொடுக்குற எந்த ஒரு விஷயமும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே தவிர வேற எதுக்காகவும் கிடையாது. இங்கே நாம யாரையுமே ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாரையுமே ஊக்குவிக்கல. இங்கே நாம கொடுக்குற எல்லா தகவலும் என்னோட தனிப்பட்ட கருத்து. இதை நீங்கள் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது அவரவர் விருப்பம். ரொம்ப முக்கியமாக நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது. ஓகே, வாங்க இப்போ இன்னைக்கு உண்டான வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு நாம நேற்று மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி காலையிலே கொடுத்துருந்த லெவல்ஸ் இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ். இந்த லெவல்ஸ் நேற்று எப்படி ரெஸ்பாண்ட் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் வந்து ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்றது ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் கேப் அப். ப்ரீவியஸ் டேவோட ஹை அதுக்கும் மேலே ஓப்பன் பண்ணிட்டான். நம்மளோட R2க்கும் மேலே ஓப்பன் பண்ணிட்டான். லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு மேலேயும் இருக்கு, லாஸ்ட் மந்தோட ஹைக்கு மேலேயும் இருக்கு. ஸ்பாட் அப்படின்றது இப்படி ஒரு கேப் அப்பில் நேற்று ஓப்பன் ஆயிருந்திருக்கு. ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து ஒரு ஹை செட் பண்ணுறான். ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து ஒரு 50 பாயிண்ட் மேலே போயிருக்கான். மேலே போயிட்டு நம்மளோட R2 வந்து டச் பண்ணியிருக்கான். எக்ஸாக்டாக டச் பண்ணல, கிட்டத்தட்ட ஒரு நம்மளோட R2 அப்படின்றது 110, அவன் வந்திருக்க லோ அப்படின்றது 118, ஒரு 8 பாயிண்ட்ல மிஸ் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்றத பாருங்க. நாம நேற்று இந்த லெவல்ஸ் எப்படி எடுத்திருப்போம்? ஒரு காலோட ஸ்ட்ரைக், புட்டோட ஸ்ட்ரைக், ரெண்டு பேரோட எல்டிபியும் சென்டர் பாயிண்ட்லேருந்து ஆட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த R2 அப்படின்றது கிடைக்கும். அந்த ஸ்ட்ரைக், அந்த R2 அப்படின்ற ப்ரைஸ் எப்படி வந்ததோ அந்த ரெண்டு கால் புட்டோட க்ளோசிங் ப்ரைஸை ஆட் பண்ணால் என்ன ப்ரைஸோ அந்த ஒரே ப்ரைஸை ரெண்டு பேரோட ப்ரைஸை ஆட் பண்ணி வர ப்ரைஸை இந்த கால் ஒரு ஸ்ட்ரைக்குக்கே கொடுத்துருந்தான் அப்படின்னா மார்க்கெட்டால் இந்த R2க்கு மேலே தான் நிற்க முடியும். ப்ரீமியம் அப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும். மார்க்கெட் ஒன்ஸ் அந்த ஸ்ட்ரைக் ரெண்டு பேரோட க்ளோசிங் ப்ரைஸையும் ஆட் பண்ணால் என்ன ப்ரைஸ் வருதோ அதுக்கும் அதிகமாக நின்றுட்டான் வந்துட்டான் அப்படின்னாவே மார்க்கெட் இந்த R2க்கு மேலே தான் நிற்க போகுது அப்படின்றத நம்மளால தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதை தாண்டி மேலே போய் திரும்பியும் ஒரு ஹை செட் பண்ணுறான். ஹை செட் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ரைஸில் ஒரு சப்போர்ட் எடுக்கிறான். திரும்ப மேலே போகிறான், கீழே வரான். நல்ல ஒரு வாலட்டிலிட்டியாக இருந்தது. கடைசியில் முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா நாம் சொல்லியிருந்த அந்த 25,050 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே இருந்தால் நல்ல ஒரு ட்ரெண்டான மூவ் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அந்த விஷயத்த அவன் ஓப்பனிங்லேயே கேப்லேயே முடிச்சு விட்டாங்க. ஸோ லைவ் மார்க்கெட்டில் அந்த ஒரு கால் இங்கேருந்து மேலே போயிருந்தா என்ன மொமெண்டம் வருமோ அதை நமக்கு புட் சைடில் தான் கொடுத்துருந்தான் நேற்று. ஆனால் இந்த மொமெண்டம் கால் சைடில் கிடச்சிருந்துருக்கணும். ஆனால் அந்த மாதிரியான மூமெண்ட்டை கால் சைடில் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இது இந்த கேப் இல்லாமல் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் ப்ரீவியஸ் டேவோட ஹை பக்கத்துலேயே ஓப்பன் ஆகி ப்ரீமியம் நம்ம சொல்லியிருந்த மாதிரி இந்த சப்போர்ட் ஒன்று எடுத்திருந்தது அப்படின்னா நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் 25,050க்கு மேலே ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சிது அப்படின்னாவே லாஸ்ட் மந்தோட ஹை, லாஸ்ட் வீக்கோட ஹை இதெல்லாம் பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அப்படின்றத அது கண்டிப்பாக நடந்துருச்சு. இப்போ க்ளோசிங்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்த சப்போர்ட் அந்த ஏரியாவுக்கு மேலே தான் க்ளோஸ் பண்ணியிருக்கான். மார்க்கெட் அப்படின்றது என்னதான் நியூஸ் இதால் ஓடுது அதால் ஓடுதுன்னு யார் யார் என்னென்ன சொல்லியிருந்தாலும் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் பொறுத்த வரையும் நியூஸில் ரன் ஆகிறது கிடையாது. ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லையும் இருக்க ப்ரைஸுங்களை பேஸ் பண்ணி தான் ஸ்பாட் அப்படின்றது நகரும். ஒரு இண்டிவிஜுவல் ஸ்கிரிப்ட் அதுதான் ஒரு நியூஸ் பேஸில் அந்த கம்பெனியில் ஏதாவது நியூஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதில் சில ஏற்ற இறக்கங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அந்த ஸ்பாட்டையும் அந்த ஸ்பாட் அப்படின்ற அந்த ஸ்கிரிப்டையும் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். இப்போ ரிலையன்ஸில் ஒரு நியூஸ் இருக்குது அப்படின்னா அந்த ரிலையன்ஸோட ஷேரை நீங்கள் டைரெக்டாக பையோ செல்லோ பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ஒரு இண்டெக்ஸ் ட்ரேடிங் பண்ணும்போது அதில் டைரெக்டாக பை செல் பண்ண முடியாது. அந்த ஸ்பாட்டை பை செல் பண்ண முடியாது. ஸோ ஒரு இண்டெக்ஸ் ட்ரேடிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக ஆப்ஷன்ஸில் என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ப்ரீமியம் ப்ரைஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரீமியம் ப்ரைஸுங்க எப்படி ட்ரேட் ஆகுது, க்ளோஸ் ப்ரைஸ் மேலே ட்ரேட் ஆகுதா, கீழே ட்ரேட் ஆகுதா,
இதெல்லாம் நீங்க வாட்ச் பண்ணீங்க அப்படின்னாவே மார்க்கெட் என்ன சொல்ல வருது, மார்க்கெட்ல எவ்வளவு பாயிண்ட் டிகே ஆகுது, டிகே ஆனதுக்கு அப்புறம் அங்க என்ன மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்குது, இப்படின்றதெல்லாம் உங்களால தெளிவா எடுத்துக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நேற்று நாம கொடுத்துருந்த லெவல்ஸ் எல்லாமே இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்ததான். 24,800 புட்டு, 25,150 கால். இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் நாம நேற்றைய லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். இப்போ இன்னைய லெவல்ஸ் என்ன அப்படின்னா 25,226, 25,147, 24,995, 24,923. இதுதான் நாம இன்னைக்கு உண்டான லெவல்ஸை எடுத்திருக்கு. இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா, மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா இப்போ முடிஞ்சிருக்க அந்த ஏரியா ஸ்ட்ரைக்கு தான் 25,050. இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே இருக்கா இல்லை கீழே இருக்கா அப்படின்றத பொறுத்து தான் ட்ரெண்ட் அமைறதுக்கு வாய்ப்பு. ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ் அதையே நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே இருக்கா இல்லை கீழே இருக்கா அப்படின்றத பொறுத்து தான் ட்ரெண்டு. நம்மளோட R2 அப்படின்றதே ப்ரீவியஸ் டே நேற்றைய ஹையை விட கம்மியாக தான் இருக்கு. இந்த இடத்துல ப்ரீமியம் சப்போர்ட் இருந்தது அப்படின்னா நமக்கு நேற்றைய ஹையை போய் ரீச் பண்ணுற வாய்ப்பும் கிடைக்கும். அதே மாதிரி டவுன் சைடில் 25,50 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே மார்க்கெட் நின்று ப்ரீமியம் சப்போர்ட்டும் கிடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட் அதிகபட்சம் ஒரு 900 இந்த ரேஞ்ச் வரையும் ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னதான் அது கீழே போணுச்சு அப்படின்னாலுமே அடுத்தடுத்த ஒரு 50 ஸ்ட்ரைக்குங்களும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அப்படின்றது இப்போ ஏடிஎம் ப்ரைஸில் கிட்டத்தட்ட ஒரு 135 பாயிண்ட் இருக்கு. இன்னைக்கு ஒரு ஆவரேஜான மூவ்மெண்ட் இருந்து ஒரு 30 பாயிண்ட் 35 பாயிண்ட் தான் ஏடிஎம்ல ஒரு நாளைக்கு டிகே எவ்வளோ ஆகுமோ அந்த ரேஞ்சிலேயே ஆயிடுச்சு. ஒரு 35 பாயிண்ட் தான் டிகே ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு நாளைக்கு அப்படின்றது நிஃப்டிக்கு எக்ஸ்பைரி டேயாக மாறுது. நாளைக்கு அப்படின்னு இன்னைக்கு ஒரு 35 பாயிண்ட் டிகே ஆகுது அப்படின்னும் போது நாளைக்கு 100 பாயிண்ட் ஏடிஎம்ல இருக்கும். இந்த 100 பாயிண்ட் அப்படின்றது நிஃப்டியோட எக்ஸ்பைரி டேல ஆவரேஜா 70 பாயிண்ட் தான் இருக்கும் ஓப்பனிங்ல. ஆனால் நாளைக்கு 100 பாயிண்ட் அப்படின்ற பட்சத்தில் வந்தது அப்படின்னா நாளைக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக அங்கே மாறிடும். அதுக்கு இன்னைக்கு எந்த அளவு டிகே நடக்குது அப்படின்றதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். டிகே அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நமக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது ஸ்பாட்டு கிட்டத்தட்ட ஸ்பாட்டு 25,044 முடிஞ்சிருக்கு. நமக்கு ஸ்பாட்டை பொறுத்தவரையும் 25,050 அதுதான் ஏடிஎம் ஸ்ட்ரைக். ப்ரீமியத்துலேயும் அதே ஸ்ட்ரைக் தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்குது. இப்போ அந்த ஸ்ட்ரைக்கில் காலுக்கும் பொட்டுக்கும் கிடைச்சிருக்க க்ளோசிங் ப்ரைஸோட ஆவரேஜ் ப்ரைஸை தான் நாம் 134 பாயிண்ட் அப்படின்றத சொல்கிறோம். ப்ரீமியத்தில் ஏன் அந்த ஸ்ட்ரைக்கை நாம் ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றத சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரைக்கில் தான் சேம் ஸ்ட்ரைக்கில் காலுக்கும் பொட்டுக்கும் டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் எந்த சேம் ஸ்ட்ரைக்கில் காலுக்கும் புட்டுக்கும் எல்டிபியில் டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்கோ அதுதான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஏடிஎம் ஸ்ட்ரைக். அந்த லைவ் மார்க்கெட்டில் இருக்க ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் இந்த 134 பாயிண்ட்லேருந்து எவ்வளோ பாயிண்ட் குறையுது அப்படின்றத நீங்கள் வாட்ச் பண்ண. ஏடிஎம் ப்ரைஸில் டிகே நடக்குதா இல்லையா அப்படின்றத இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஏடிஎம்ல இருந்து ஓடிஎம் இது எல்லாம் தான் நாளைக்கு எக்ஸ்பைரி முடியும் போது 0 ஆக போகுது. ஏடிஎம்ல இருந்து ஐடிஎம் இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்களோட ரியல் வேல்யூ அப்படின்றத கொடுக்க போகிறோம் எக்ஸ்பைரி முடியும் போது. ஸோ உங்களுக்கு ஏடிஎம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அந்த ஏடிஎம் ப்ரைஸில் நடக்கிற டிகே அப்படின்றத பொறுத்து தான் ஒரு செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய இடமோ இல்லை லாஸ் ஏற்படக்கூடிய இடமோ அப்படின்ற மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு. ஏடிஎம்ல எப்படி டிகே ஆகுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நாள் எடுக்கும். உங்க நாட்களை நீங்க செலவு பண்ண வேண்டிய நாட்களை கொஞ்சம் குறைக்கணும், அதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க நம்மளோட கோர்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்றது மூலயமா
நீங்கள் மார்க்கெட்டில் எப்படி பார்க்கணும் அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க. மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க. எங்கே பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணும், எங்கே அமைதியாக இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. முக்கியமாக ஒரு செல்லர் எந்த இடத்துல அவன் பொசிஷனை கிரியேட் பண்ணுவான், எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவன் பொசிஷனை எக்ஸிட் பண்ணுவான், இப்படின்ற லாஜிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, இந்த ஆப்ஷன் செயின் அப்படின்றது அல்காரிதம்ன்றால அந்த அல்காரிதத்து கூட நாம் எப்படி என்ட்ரி எடுக்கலாம், எக்ஸிட் பண்ணலாம், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த கோர்ஸ் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. கிளாஸில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.